சிவாய நம. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். ஆன்மீக உண்மைகள் சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். 2024 ஜூலை மாதம் 12 ராசிகளுக்கும் நடக்கக்கூடிய பலன்களை சொல்கிறேன். ராசிக்கு 3வது வீடு மிதுன ராசி. புதனுடைய சாரம், புதனுடைய ராசி. நல்லா பேசுவீங்க, முகம் மலர்ச்சி இருக்கும், விற்காத பொருளையும் விற்பீங்க. அந்த விற்பனை பிரதிநிதிகள் இந்த மிதுன ராசிக்காரர்களாக தான் நிறையா இருப்பீங்க. சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்னு சொல்லலாம். சாதாரண பொட்டி கடையிலிருந்து ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸ் வரைக்கும் பெரிய பெரிய கம்பெனிங்க, BMW, எந்த கார் கம்பெனிலையும் விற்கக்கூடிய, டை கட்டி விற்கக்கூடிய பிரதிநிதி இந்த புதன் சொல்லக்கூடிய மிதுன ராசியாக இருக்க வாய்ப்பு நிறையா இருக்கு. நீங்கள் ஒரு பக்கம் யோகமானவர். இந்த வருஷம் இப்போ மிதுன ராசியில் சுக்கிரன் வலம் வர்றாரு. உயர்ந்த பதவி அடைவீங்க, உங்களுடைய ப்ராஜெக்ட் ஓகே ஆகும், நிறைய சேல் பண்ணுவீங்க, உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும், உயர்ந்த பதவி கிடைக்கும். அப்படி ஒரு வாழ்த்து சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. யோகம் நிறைஞ்ச ஒரு ராசியில மிதுன ராசியும் ஒன்று. ஆண் ராசி. அறம் பொருள் இன்பம், லக்ஸரிஸான ஒரு வாழ்க்கை வாழ போறீங்க. வீடு வாகனம் காரு வண்டி பங்களாவோட வாழக்கூடிய ஒரு தன்மை உண்டு. பொதுவாக மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி வேணா பழச்சுக்குவாங்க. தன்னுடைய வாக்குனால, வாய் சாமர்த்தியத்தினால ஊசியை கூட பேசுகிற பேச்சில் சொல்லி வித்துருவீங்க. ஆனால் அந்த ராசிக்கு இன்னைக்கு சுக்கிர பகவான் வலம் வந்துகிட்டு இருக்கிறனால ஒரு சின்ன புள்ளின்னு சொல்லக்கூடிய இன்னல் இருக்கு. உச்ச நிலைக்கு வந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் ஒரு பெண்ணால சரிஞ்சு உழக்கூடிய ஒரு நேரமும் உண்டு. வாழ்க்கை தடுமாற்றமாகும், மனையில பல கலகங்கள் வரும், வச்ச பொருளும் மாயமாகும். அந்த ஒரு தருணம் மிதுன ராசிக்காரங்களுக்கு உண்டு. ஏமாற்றத்தை அடையக்கூடிய நேரமும் இருக்கு பெண்ணால. ஏன்னா இது ஆண் ராசி. எப்படி வேணா வாழ்ந்துடலாம், எப்படி வேணா வாழலாம் சொல்லக்கூடிய தன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு நேரத்துல அஷ்டம சனி முடிஞ்சு போச்சு. யோகம்தான் உங்களுக்கு. புதன்கிழமை விஷ்ணு பெருமான பரிபூர்ணமா வழங்கிட்டு வந்தாலோ, திங்கக்கிழமை போயிட்டு திருப்பதி ஏழுமலையான தரிசனம் பண்ணிட்டு வந்தாலோ உங்க வாழ்க்கை மாறுறதுக்கு உண்டான ஒரு நேரம் உண்டு. இன்னும் மிதுன ராசியில சொல்ல போனா இந்த யோகங்களே கலைத்துறையில உள்ளவங்களுக்கு தான் அதிகமே. ஏன்னா அழகு இருந்தாதான் கலைத்துறையில அறிவு இருக்கணும், பேச்சு இருக்கணும், முக பாவனை இருக்கணும். எந்த ரோல் கொடுத்தாலும் அந்த ரோலா இருந்து அந்த காரியத்தை சக்சஸ் பண்ணக்கூடிய அமைப்பு உடையவங்க இந்த மிதுன ராசிக்காரர்கள். எப்படி வேணா வாழலாம். நடனம், நாட்டியம், பேச்சு திறமை, ஒரு கட்சி பேச்சாளர், ஆன்மீகத்துல ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச் பேசக்கூடிய தன்மை இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு நிறைய உண்டு. கஷ்டப்பட்டிருப்பீங்க ஒரு கட்ட காலத்துல. இனிமே வாழக்கூடிய நேரம், யோகங்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டு. வீட்டுக்கிட்ட இருக்க வேண்டிய விநாயகருக்கு 2 மாதுளம்பழம் வெத்தலைப்பாக்கு வச்சு சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு தலை வணங்கிட்டு வந்தா வரக்கூடிய இன்னல் சின்னதா வரும். இடையூறு வராம இருக்க இந்த வழிபாட்டை பண்ணுங்க. பெண்களுக்கு ரொம்ப கவனம் தேவை. ஏன்னா இந்த மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. திருவாதிரை நட்சத்திரம் சொல்லக்கூடியது பாம்பு. அடுத்து குரு தசை. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடும் பல கஷ்டங்களும் நஷ்டங்களையும், படிப்பு வரக்கூடிய நேரத்தில் உடல் உபாதைகள் ஆகக்கூடிய நேரம் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு உண்டு. பெரிய படிப்பு படிக்கிறது கூட உடல் ஒத்துழைக்காது, ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். இந்த சின்ன வழிமுறைகளை செஞ்சுக்கிட்டு வந்தா நீங்க 100க்கு 100 சக்சஸ் அடைவீங்க. பொதுவா பெண்கள் மிதுன ராசிக்காரங்கள ஒரு தப்பா நினைச்சுக்காதீங்க, ஒரு சிஸ்டர் ஜாதகம். ஆணா பிறந்தா தவயோகி, பெண்ணா பிறந்தா கன்னியாஸ்திரி. வாழ்க்கை சீக்கிரத்திலே புளிச்சிரும். ஒரு ஆணால ஒரு பெண்ணு ஏமாற்றம் அடைவீங்க. அந்த ஏமாற்றம் வாழ்க்கையே ஜீரோவாக்கி இனி ஆண்களே வெறுக்கக்கூடிய தன்மை கூட வரலாம். ஏதாவது ஒரு கோயில்ல, ஏதாவது ஒரு ட்ரஸ்ட்ல, ஏதாவது ஒரு இடத்துல பணிபுரிஞ்சு தான் வாழ்க்கையை தன்னை சார்ந்தவங்களுக்கு, அண்ணன் தம்பி அம்மா அப்பாவுக்கு அர்ப்பணிச்சுட்டு தான் வாழ்க்கையை தவயோக வாழ்க்கையில வாழக்கூடிய தன்மை உடையவங்க தான் இந்த மிதுன ராசி. அந்த மாதிரி ஏமாற்றம் அடையாம இருக்க இந்த மாதிரி சாந்தி கொடுத்தா
குடும்பத்தோட ஒட்டுணர்ந்து பின்னி பிணைந்து வாழ்க்கைய ரசிச்சு ருசிச்சு வாழக்கூடிய தன்மை வரும். ஆனா ஆண் ராசி, ஆணுடைய பெண்ணு தான் அதிக சம்பளம் வாங்குவீங்க. அப்ப கணவர்மார்கள் கொஞ்சம் தான் மனைவி நல்ல சம்பளம் வாங்குறான்னு அடங்கி ஒடுங்கி அவங்களுடைய ஆதிக்கத்தை முன்னிறுத்தி இவங்க தெளிவான வழிமுறைகள்ல போனா வாழ்க்கை கசக்காம போகும். ஈகோ வந்துருச்சுன்னா பிரிஞ்சு போகக்கூடிய நேரம் உண்டு. ஆனா இனிமே உங்களுக்கு யோகம்தான். 2018 2019 மிதுன ராசிக்காரர்களுக்கு பல கஷ்டம் நஷ்டங்கள் அவப்பேர் அவமானங்கள் வந்துட்டு போயிருக்கலாம். இனிமே நல்லா இருப்பீங்க. கணவன் மனைவி சந்தோஷமா இருப்பீங்க, சேர்ந்து வாழுவீங்க, உங்க மனைவி மக்களோட சேர்ந்து வாழ்ந்துவீங்க. ஆனா படிக்கிற குழந்தைகளுக்கு கவனம் தேவை. செம்ம பிரில்லியண்டா படிக்கக்கூடிய குழந்தைகள் இருப்பாங்க 19 வயசு வரைக்கும். ஏமாறாம, அவங்க யாரையும் ஏமாற்றாம அவங்கள பார்த்துக்கணும். இப்படி குழந்தைகளை தட்டி நண்பர் போல வளர்த்தா அந்த குழந்தை உச்ச நிலைக்கு வரும். மிதுன ராசிக்காரங்க குலதெய்வத்தை வழிபடுங்க. ராசிக்கு 2வது வீடு ரிஷப ராசி. இருந்த இடத்துல இருந்து ஃபேன் காத்து கீழே, ஏசி காத்து கீழே உட்கார்ந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய ராசி இந்த ரிஷப ராசி. 3 வேளை நல்ல சாப்பாடு வந்தாலும் அடுத்தவன் சாப்பிட்டுட்டு நம்ம சாப்பிடணும்னு சொல்லக்கூடிய ஆசை பாசம் பண்பு எல்லாம் நிறைஞ்சவங்க ரிஷப ராசி. கொஞ்சம் உடல் பருமனான ராசி தான் நில ராசி. சொத்து பத்தெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. மாளிகை கட்ட போறீங்க, வண்டி காரு வாங்க போறீங்க. சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நேரம் இந்த ரிஷப ராசிக்கு 100க்கு 100 உண்டு. ஏன்னா ரிஷபத்துல குரு பகவான் ஆட்சி பீடத்துல இருக்கக்கூடிய அமைப்புல உங்க ரிஷபராசி வீட்டுல இருக்கிறாரு. உன்ன உறங்க உறவிடத்துக்கு பஞ்சம் வராது. நல்ல வேலை கிடைக்கணும், வாழ்க்கைய ரசிச்சு ருசிச்சு வாழணும்னு சொல்லக்கூடிய தன்மை உடையவங்க இந்த ரிஷப ராசிக்காரங்க. நல்ல துணிமணிக்கு ஆசைப்படுவீங்க. புது சினிமா வந்தா சினிமாவுக்கு போவீங்க, சுற்றுலா வந்தா சுற்றுலாவுக்கு போவீங்க. வாழ்க்கை வாழ்றதுக்கு தாண்டான்னு சொல்லி வாழக்கூடிய தன்மை உடையவங்க இந்த ரிஷபராசி நேயர்கள். அதுவும் பெண்களாய் இருந்தா நாடகத்துறையில இருந்து, கலைத்துறையில இருக்க வேண்டிய நாடகத்துறையில இருந்து சினிமா துறைக்கு போகக்கூடிய அமைப்பும், விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சவங்க அந்த துறையில சார்ந்து ஒரு பெரிய லெவலுக்கு போவீங்க. சின்னோண்டு ஒரு கதாபாத்திரத்துல நடிக்கக்கூடியவங்க பெரிய ரோலுக்கு போகக்கூடிய அமைப்பு உடையவங்க இந்த ரிஷபராசி நேயர்கள் தான்.